எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ரொம்ப பியோர் ஹார்ட்டோட வேலை செய்கிறது இருக்குல்ல, அது நான் சார் கொடுக்குற ட்ரிபியூட் ஆகட்டும், இல்லை என்னோடய அசிஸ்டன்ஸ் எனக்காக வந்திருக்காங்க, என்னோட தம்பிகள், ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் நம்ம பண்ணுறதாகட்டும். ஏன்னா அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுக்காக நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த ப்ரொஃபஷனில் இருக்கும்னு தெரில. இதில் இருக்கும் விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால தான் இப்போ மட்டும் இல்லை, இனி நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் என்னோட பயம் மாறவே மாறாது. ஐ எம் ப்ரவுட் அசிஸ்டன்ட் டைரக்டர். இன்றைக்கி அசிஸ்டண்ட்டுக்கு அவார்டு தர வந்தது ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வயசாதில் ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம அசிஸ்டன்ட்ஸ் வந்து பேர் எடுக்கும்போது தான். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா கோயம்புத்தூரில் யூடியூப்பில் பாப்புலராக இருந்த யஷ்வந்தை வாடான்னு கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி அதை அவார்டு தர அளவுக்கு அவன் என்ன ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கான். தேங்க்யூ யஷ்வந்த் அண்ட் தேங்க்யூ JFW ஃபார் டூயிங் தட். லைக் அவன் வந்ததுக்கான காரணம், எங்களோட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கான காரணம் இன்றைக்கி அது முழுமை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ JFW. சூப்பர் சூப்பர். ஸோ ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு சொல்லியிருந்தீங்க 4 வருட போராட்டம் அப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க மொத்த டீம் ஃபேமிலி சினிமா வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்க. யஷ்வந்த் அவர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? தேங்க்ஸ் விஜய் ஃபார் காம்ப்ளிமெண்டிங். அவர் சொன்ன மாதிரி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கண்ணகி படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாலே நான் ஆர்கிமெடிஸ் மாதிரி ஓடி இருப்பேன். ஸோ இப்போது படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு, அதையும் தாண்டி இந்த அங்கீகாரம் வந்து இட் ரியலி மீன்ஸ் a lot to me and this award is really special. ஏன்னா பெண்களுக்காக படம் எடுத்திருக்கோம். ஸோ பெண்களுக்காக இவ்வளோ வருஷம் எல்லாமே பண்ண JFW கையில் அவார்டு வாங்குறது. அண்ட் அவர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் யூடியூப் பண்ணிவிட்டு எப்படியாவது சினிமாக்குள்ளே வர முடியாதான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ பேர் தனியொருவன் முடிச்சு அத்தனை பேர் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர. என்னை வந்து ஒரு தம்பி மாதிரி இல்லை ஒரு அசிஸ்டண்ட்டாகவும் என்னை ஒரு சிஷ்யனாகவும் அவர் ஏற்றுக்கிட்டது நான் என்றைக்குமே நன்றி கடனாக இருப்பேன். ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரி ஒன், லைக் மை டீம் அண்ட் எவ்ரி ஒன், அண்ட் எஸ்பெஷலி ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரஜினி சாரை பார்த்து தான் படம் பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு, கமல் சாரை பார்த்து தான் படம் எடுக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ ஐ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. கண்ணகி எடுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை வந்ததில்ல, அது தோணி அந்த தருணம் என்ன? ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் பீன் க்ரோன் அப் பை ஆல் நைஸ் உமன், குட் உமன், ரொம்ப பவர்ஃபுல்லான உமன். ஸோ ரொம்ப நாளாக ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்லி லவ் ஃபெயிலியராக நடந்தாலும் பெண்கள் வந்து ஆண்கள் பாட்டை திருடி பாடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு எமோஷனுக்கு ஒரு சாங் இல்லை, ஒரு லஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு சாங் இல்லை முதல் காதலுக்கு ஒரு சாங் இல்லை. எல்லாமே ஆண்கள் பாடின பாட்டை அவங்க வந்து கேட்டு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரானா அந்த விவேக் ஒரு படத்தில் பெண்கள் பேசுகிறதெல்லாம் மனசில் நினைக்கிறதெல்லாம் காதில் கேட்குமே, அந்த மாதிரி தான் ஒரு 4 வருஷம்